ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம எடுத்த ஐந்தாண்டு திட்டத்தினுடைய தொடர்ச்சி. கடைசியான வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இங்க ரிமெம்பர் பண்ணுவோம். அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டத்தை 2 பிரிவுகளா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எதை வச்சு அதை 2 பிரிவுகளா பிரிக்கலாம்? ஒரு டேட்டை சொன்னேன். ஜனவரி 26, 1950. அதன் அடிப்படையில அதற்கு முன் அதற்கு பின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஐந்தாண்டு திட்டத்தை பிரிச்சோம். இப்போ அதற்கு முன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6 திட்டம் நம்ம பார்த்தோம். அந்த திட்டங்கள் என்னென்னலாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், விஸ்வேஸ்வரையா திட்டம். விஸ்வேஸ்வரையா பிளான் எப்ப கொண்டு வந்தாரு? 1934. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு திட்டம், தேசிய திட்டக்குழு. எப்ப வந்துச்சு? 1938. மூன்றாவது பாம்பே திட்டம் 1944. நான்காவது காந்திய திட்டம் 1946, 44. ஐந்தாவது மக்கள் திட்டம் 1945. கடைசியாக இறுதியான 6வது திட்டமான சர்வோதயா திட்டம் 1950 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 திட்டமும் அந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதை விடவும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டங்கள் தான் மிக மிக இம்பார்ட்டன்ட். எப்பவுமே பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வினா கண்டிப்பா இந்த ஐந்தாண்டு திட்டத்துல இருக்கும். 90%, 90% தேர்வு கொஸ்டின் வினாக்கள் எடுக்கக்கூடியவங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப கிளியர் கட் எக்ஸாமினேஷன்ல ஈஸியான எளிமையான முறையில படிக்க போறோம். படிச்சு இந்த ஐந்தாண்டு திட்டத்துல இருந்து எப்படி நமக்கு வினாக்கள் கேட்டாலும் எத்தனை மார்க் கேட்டாலும் அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈஸியா வாங்க போறோம். பாருங்க, முதல்ல இந்த ஐந்தாண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் மட்டும் பாருங்க. டோட்டலா நமக்கு 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கு. இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 1951 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் இருக்கு. அப்போ மொத்தமா ஐந்தாண்டு திட்டத்தினுடைய கால அளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1951 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கு. அப்ப இதுல மொத்தமா எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கு? 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கு. 12 ஐந்தாண்டு திட்டங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா, கண்டிப்பா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் படிக்கணும். அதுல எல்லா ஐந்தாண்டு திட்டங்களும் முக்கியமானது இல்லை. சில ஐந்தாண்டு திட்டங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். சில ஐந்தாண்டு திட்டங்கள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆனாலும் நம்ம 12 ஐந்தாண்டு திட்டத்தையும் தெளிவா படிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து வரக்கூடிய எந்த வினாக்களும் மாணவர்கள் மாணவிகளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. முதல்ல எப்பவுமே படிக்கும் போது, ஐந்தாண்டு திட்டத்தை படிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் ஐந்தாண்டு திட்டம், 2வது ஐந்தாண்டு திட்டம், 3வது ஐந்தாண்டு திட்டம், 4வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு படிப்பாங்க. நம்ம அப்படி படிக்கிறத விட்டுட்டும் மொத்த ஐந்தாண்டு திட்டத்தை படிக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறையை நான் சொல்லித்தரேன். அந்த முறையை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. ஐந்தாண்டு திட்டத்தை ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். முதல்ல அந்த முறையை பாருங்க. முறையில முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டத்தினுடைய ஆண்டு. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திற்கும் கால அளவு இருக்கும். எந்த இயர்ல தொடங்கி எந்த இயர்ல முடிவடையுது அதை முதல் தெரியும். இரண்டாவது, அந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த நபர்கள் யாரு அப்படிங்கிறது அந்த மாதிரி, அவருடைய பெயராலேயே அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கும். மூன்றாவது, இந்த ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்படும் போது இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவர் யார் அப்படிங்கிறத படிக்கணும். நான்காவது, இந்த ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்படும் போது திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர், இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா படிக்கலாம். அடுத்து ஐந்தாவது என்ன அப்படின்னா, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன. ஆறாவது, அந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி வீதம் என்ன. வளர்ச்சி வீதம் என்ன, இதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். அப்போ 12 ஐந்தாண்டு திட்டமா இருந்தாலும் எந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எப்படி மொத்த ஐந்தாண்டு திட்டத்தையும் இந்த 6 வகையான சிறிய தலைப்புகளுக்குள்ள நாம் அடைக்கணும். முதல்ல ஐந்தாண்டு திட்டத்தின் கால அளவு என்ன, அதனுடைய மாதிரி என்ன, அந்த நேரத்தில் பிரதமராக பதவி வகித்தவர் யார்,
திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்தவர் யார்? நோக்கம் என்ன மற்றும் வளர்ச்சி வீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். சோ இதை வச்சு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் இந்த கோர்வையில படிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே மறக்காது. தேர்விற்கு முந்தைய நாள் நீங்க எடுத்து ஜஸ்ட் இதை ஒரு கோ த்ரூ பண்ணா போதும். நீங்க முதல் நாள் படித்த மாதிரி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போறது முதல் 5 ஆண்டு திட்டம் அல்லது முதலாவது 5 ஆண்டு திட்டம். துணைத் தலைவர் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், அது படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல தேவைப்படும் போது நானே சொல்லித்தாரேன். சரி, இப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் நம்ம படிக்க போறோம். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஆண்டு 1951 இருந்து 1956 வரை. ஓகே, 1951 இருந்து 1956 வரை. இரண்டாவது என்ன சொல்லி தந்தேன்? மாதிரி. மாதிரினா என்ன? இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்திற்கு ஒரு மாதிரியை ஒருவர் வடிவமைத்திருப்பார். அவர் அந்த மாதிரியை வடிவமைத்ததுனால அந்த மாதிரிக்கு அவருடைய பெயர் இருக்கும். அதுதான் ஹராத் டோமர் மாடல். இதை உருவாக்குனவர் ஹராத்தும் டோமரும், அதனால ஹராத் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது என்ன சொன்னேன்? இந்த திட்டத்தின் போது நாட்டின் பிரதமராக பதவி வகித்தவர் யார்? யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நான்காவது என்ன சொன்னேன்? இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? ஒண்ணுமே இல்ல, வேளாண்மை முன்னேற்றம். சிம்பிளா சொல்ல போனா இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி வீதம் என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3.6%. இதுதான் நமக்கு ஒரு அடிப்படையான விஷயம். முதல்ல ஆண்டு 1951 56 ஹராத் டோமர் மாதிரி, பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். இத்திட்டம் வேளாண்மை முன்னேற்றம். இப்போ உள்ள வாங்க. வேளாண்மை முன்னேற்றம்னா என்ன? வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள். வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் என்ன? இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம எலுமிச்சை பழம் வேளாண்மை சார்ந்தது, அது ஒரு பழம். ஆனா அதே நேரம் அது சார்ந்த தொழில் என்ன? இந்த எலுமிச்சை பழம் எங்க போகுது அப்படின்னா ஊறுகாய் தயாரிக்க போகுது. அப்போ ஊறுகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண்மை சார்ந்த தொழிலும் என்ன ஆகுது அப்படின்னா வளருது. வேளாண்மைன்னு சொல்லும் போது இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீன் வளம். சோ அதையும் சொல்லலாம். ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலையும் சொல்லுவாங்க. ஆனா முழுக்க வேளாண்மை விவசாயத்துக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இது போக இதனுடைய வளர்ச்சி வீதம் 3.6%. இதை தவிர்த்து இதுக்குள்ள போய் சில பாயிண்ட்ஸ் நம்ம படிக்கலாம். பாருங்க, வேளாண்மைக்கு மிக முக்கியமானது என்னது? மழை. இந்தியாவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த 2 தான் முக்கியமான பருவமழை. இந்த பருவமழையை நம்பிதான் இந்தியாவினுடைய விவசாயம் இருக்குது. அப்போ பருவமழை பெய்யும் போது அதிகப்படியான மழை நீர் இந்தியாவுல வரும். அந்த மழை நீரை நம்ம தேக்கி வச்சாலும் மட்டும்தான் விவசாயத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெருக்க முடியும். அதுக்காக முதல் 5 ஆண்டு திட்டத்துல நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதாவது இரிகேஷன், நீர்ப்பாசனம். இந்த நீர்ப்பாசனத்திற்காக 3 முக்கிய அணைகள் கட்டப்பட்டது. என்னலாம் அப்படின்னா, 1 பக்ரானங்கல் அணை, 2வது தாமோதர் பள்ளத்தாக்கு அணை, 3வது ஹிராக்குட் அணை. 3 முக்கிய அணைகள் கட்டப்பட்டது. பக்ரானங்கல் அணை. பக்ரானங்கல் அணை எந்த ஆறு அப்படின்னா சட்லஜ். சட்லஜ் அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள்ல இருக்கும் சட்லஜ். தாமோதர் பள்ளத்தாக்கு அணை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா தாமோதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றின் மேல் கட்டப்பட்டது. ஹிராக்குட் அப்படிங்கிற அணை எங்க கட்டப்பட்டது அப்படின்னா
மகாநதி அப்படிங்கிற ஆற்றின் மீது கட்டப்பட்டது ஆகும். அதன் பிறகு நீர்ப்பாசனம். இது போக இன்னும் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நமது இந்திய அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதன் சார்பாக இந்தியாவில் மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனமான ஐஐடி உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதன் மூலமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல் ஐஐடி 1951 கரக்பூர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. சோ கரக்பூர்ல ஃபர்ஸ்ட் ஐஐடி உருவாக்கப்பட்டது. இதுதான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டத்துடைய மாதிரி ஹராத் டோமர். முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய இலக்கு 3.6%. நோக்கம் வேளாண்மை, 3 அணைகள் மற்றும் ஐஐடி உருவாக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போறது முதல் 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சிடுச்சு. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். சோ இரண்டாவது 5 ஆண்டு திட்டம், இரண்டாம் 5 ஆண்டு திட்டம். அந்த முறை அப்படிதான் பாருங்க. முதல்ல ஆண்டு 1956, 1961. இரண்டாவது என்ன சொன்னேன்? மாதிரி. அங்க என்ன பார்த்தோம்? ஹராத் டோமர் மாதிரி பார்த்தோம். இங்க பிசி மகளநோபிஸ் மாதிரி. பிரேம்சந்திர மகளநோபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா மகளநோபிஸ் சொன்னாலே போதும், மகளநோபிஸ். மூன்றாவது அங்க என்ன பார்த்தோம்? பிரதமர். அங்குள்ள பிரதமர் யார்? நேரு. இங்குள்ள பிரதமரும் யார் அப்படின்னா நேரு. நான்காவது என்ன பார்த்தோம்? அங்க நோக்கம் வேளாண்மை அடிப்படையாக கொண்டது. இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில்துறை முன்னேற்றம் அடிப்படையாக கொண்டது. ஓகே, சரி. அதற்கப்புறம் 5வது அங்க என்ன பார்த்தோம்? வளர்ச்சி வீதம். அதே வளர்ச்சி வீதம் தான் இங்க 4.27% வளர்ச்சி வீதத்தை எட்டியது. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் அதனுடைய கால அளவு என்னது? 1956-61. பிசி மகளநோபிஸ் இந்த திட்டத்தை வடிவமைத்தார். இதுல ஒரு விஷயம், முதல் 5 ஆண்டு திட்டம் நடைமுறையில் உள்ள 1953 ஆண்டே இவர் இத்திட்டத்தை வடிவமைத்து விட்டார். அந்த 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 5 ஆண்டு திட்டத்துல இவருடைய அந்த திட்ட வடிவமைப்பானது அமல்படுத்தப்பட்டுச்சு. அதனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசி மகளநோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. பிரதமராக நெஹ்ரு இருக்கிறாரு. தொழில்துறை முன்னேற்றம், அங்க வேளாண்மை, இங்க தொழில்துறை. ஏன்னா வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி குறைவாக இருக்கும், 3.6%. பட் தொழில்துறை அப்படின்னு சொல்லும் போது வேகமான வளர்ச்சி இருக்கும், அதிகமான வேலை வாய்ப்பு உருவாகும், உற்பத்தி அதிகமாகும். இதன் மூலமாக பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்னா முன்னேற்றம் அடையும். அதுக்காக தான் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஃகு தொழிற்சாலை, மின்சாரம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எஃகு பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எஃகு அப்படிங்கிறது இரும்பிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. ஒரு தொழிற்சாலையினுடைய தாய், அதாவது மதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை தான் சொல்லுவாங்க, எஃக் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த எஃகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கனரக தொழில், அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரியில மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் தான் எல்லா விதமான உட்கட்டமைப்புகளுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு பொருள். அடுத்து அதனுடைய வளர்ச்சி வீதம் 4.27% ஆகும். இதுதான் என்னது அப்படின்னா இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் போது இந்தியா ஒரு மிக முக்கியமான ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டது. அதுதான் செலுத்து நிலை சமன் நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா அன்னைக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். செலுத்து நிலை நெருக்கடி அல்லது செலுத்து நிலை சமனற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏற்றுமதி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இறக்குமதியை விட
இது ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பல் ஆகும். ஏற்றுமதி இறக்குமதியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாட்டுல வருவாய் அதிகமாக இருக்கும். அதாவது ஏற்றுமதினா என்ன? நம்ம நாட்டினுடைய பொருட்களை பிற நாடுகள் வாங்குறது. இறக்குமதினா என்ன? பிற நாட்டினுடைய பொருட்களை நம்ம வாங்குறது. நம்ம இங்க விற்கிறோம், இங்க நம்ம வாங்குறோம். விற்கிறது அதிகமா இருந்தால் வருவாய் அதிகமாக இருக்கும், வாங்குறது அதிகமாக இருந்தால் செலவு அதிகமாக இருக்கும். ஒரு நாட்டுல ஏற்றுமதி அதிகமாக இருக்கும்போது அந்த நாடு உயர்ந்த பொருளாதாரத்தில் இருக்கும். இறக்குமதி அதிகமாக இருக்கும்போது அதனுடைய பொருளாதாரம் தாழ்ந்த நிலைக்கு போகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது செலவினை ஏற்படுத்துகிறது. இந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதை ஏற்படுத்துகிறது அப்படின்னா நமக்கு வருவாயை தள்ளி தருகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகமான உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணனால இந்தியாவுல அந்த பணம் செலுத்தக்கூடிய அந்த சமநிலை தன்னுடைய நடுநிலைத்தன்மையை என்ன பண்ணிட்டு அப்படின்னா இழந்து விட்டது. அதிகமான இறக்குமதி இருந்துச்சு. சோ அதனாலதான் செலுத்து நிலை நெருக்கடியை அன்னைக்கு இந்திய பொருளாதாரம் எதிர்கொண்டது. சோ அதனாலதான் இந்திய பொருளாதாரத்தினுடைய அந்த வளர்ச்சி ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு 4.27% இருந்தது. அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டம். 3வது ஐந்தாண்டு திட்டம் அதே மாதிரிதான். முதல்ல ஆண்டு 1961 1966. இரண்டாவது மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டம் என்ன? ஹராட் டோமர். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன? பிசி மஹலனோபிஸ். 3வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய மாதிரி காட்கில் மாதிரி. காட்கில். சோ காட்கில் அப்படிங்கிற ஒரு நிபுணர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பொருளாதார திட்டத்தை வடிவமைத்ததுனால இதுக்கு காட்கில் திட்ட மாதிரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். மூன்றாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரதமராக நெஹ்ரு இருந்தார். நெஹ்ரு தான் முதல் 3 ஐந்தாண்டு திட்டத்தினுடைய பிரதமராக யார் தான் இருப்பார் அப்படின்னா நெஹ்ரு தான் இருப்பாரு. 4வது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம். முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்துறை, 3வது ஐந்தாண்டு திட்டம் சுதந்திரமான பொருளாதாரம். சுதந்திரமான பொருளாதாரம். ஒருவேளை ஆப்ஷன்ல தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு இருந்தாலும் கரெக்ட் தான். இண்டிபெண்டன்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க அல்லது செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி சொல்லியிருந்தாலும் அது கரெக்ட் தான். சுதந்திர பொருளாதாரம் அல்லது தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வீதம். வளர்ச்சி வீதம் 5.25% அது எட்டியது அப்படின்னு நாம சொல்லலாம். 5வது என்ன அப்படின்னா 2.7% வளர்ச்சியை எட்டியது. சோ இயர் பார்த்துட்டோம் 1961 1966. மாதிரி காட்கில். பிரதமர் நேரு. நோக்கம் சுதந்திர பொருளாதாரம் அல்லது தன்னிறைவு பொருளாதாரம். அதனுடைய இலக்கு 2.7% எட்டியது அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். சோ இதுக்குள்ள சில முக்கியமான இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ சுதந்திரமான பொருளாதாரம் இருக்கணும். 2வது ஐந்தாண்டு திட்டத்துல என்ன குறைகள் இருந்துச்சு? இறக்குமதி அதிகமாயிட்டா இல்லையா? இறக்குமதி அதிகமா இருந்துச்சு. இந்த இறக்குமதியை குறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா உற்பத்தியை அதிகப்படுத்தினாங்க. என்ன உற்பத்தியை அதிகப்படுத்தி இருக்காங்க. அதாவது மேக்சிமம் இந்தியாவில் உற்பத்தி அதிகப்படுத்தி அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை வெளிநாட்டுல இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், இறக்குமதி பண்ணாம இந்திய மதிப்பின் மீதான சுமையை குறைக்கணும் முடிவெடுத்தாங்க. உற்பத்தி எதெல்லாம் அப்படின்னா முக்கியமாக கோதுமை, அடுத்து அரிசி, வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன், அரிசி, இதெல்லாம் கோதுமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உற்பத்தி எங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய நார்மலான விவசாயத்துல இருந்து அடுத்த கட்ட விவசாயத்துக்கு போகணும். அதுக்காக முக்கியமா என்ன வந்துச்சு அப்படின்னா உரங்கள் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. ஃபெர்டிலைசர்ஸ் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. ஓகே. அடுத்து இந்த டைம்ல இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் வெளிப்புறத்தில இருந்து நடந்த சில முக்கியமான ஆக்கிரமிப்புகளால இந்திய பொருளாதாரம் 2.7% வளர்ச்சியை தான் இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் எட்டியது. அது இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா
1962ஆம் ஆண்டு நடந்த இந்தோ சைனா வார், இந்தியா சைனா போர். இன்னொன்று 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர். இந்த இரண்டு போர்களும் இந்திய பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அடியை ஏற்படுத்திட்டு, இந்தியா சைனா கூட நம்ம தோத்துட்டோம் இந்த வார்ல. இந்தியா பாகிஸ்தான் கூட வார் புரியும் போது இந்த வாரம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனாலும் இந்த இரண்டு வார்களும் இந்தியாவுடைய பாதுகாப்பு, அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை, கடற்படையா இருக்கட்டும், கப்பல் படையா இருக்கட்டும், விமானப்படையா இருக்கட்டும், இராணுவ படையா இருக்கட்டும், முப்படைகளுடைய பலவீனத்தை காட்டுச்சு. அப்ப இந்தியாவுல பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமா இந்தியோ சைனா வார்ல தொடங்கப்பட்டது. இன்னொரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? 1964ல 3 ஐந்தாண்டு திட்டங்களுக்கு தலைமை வகித்த இந்தியாவினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மறைந்து விட்டார். அதே இந்த திட்டம் முடியும் போது 1966ல இந்தியாவின் 2வது பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் என்ன பண்ணாருன்னா மறைந்து விட்டார். அதாவது இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்துல 2 பிரதமர்களை நாம இழந்திருக்கோம். அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இந்த 2 வார்களும் இந்திய பொருளாதாரத்தின் மீது ஒரு பலத்த அடியை உருவாக்கியது. அப்ப முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களும் மிக முக்கியம். 4வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு முன்னாடி இந்திய அரசு ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கியது. அதன் பிறகு 4வது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த 4வது ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படிங்கிறத 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10, 11, 12 ஆகிய ஐந்தாண்டு திட்டங்கள் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் இது போன்ற வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.